Hi student, video number 85. நம்ம செகண்ட் வால்யூம் பார்க்க போகிறோம். செகண்ட் வால்யூமில் ஃபஸ்ட்டு யூனிட், அதாவது தட் மீன்ஸ் யூனிட் நம்பர் 7. ஆனால் செகண்ட் வால்யூமில் ஃபஸ்ட்டு யூனிட் தான் மேட்ரிக்ஸ் அண்டு டிட்டர்மினன்ட்ஸ். அதில் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ்னா என்னன்னு பார்க்கலாங்க. 10th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் ஃபஸ்ட்டு இங்கே டெஃபினேஷன்ஸை கவனிங்க. A matrix is a rectangular array or arrangement of a entries or element displayed in a rows and column put in a square bracket. இதை மாதிரி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ரோவாகவும், ரோ மீன்ஸ் என்னென்னா ஹரிசாண்டலாக எழுதுறது, காலம்னா இப்படி எழுதுது, காலமாகவும் வேல்யூஸை ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டதுக்கு பேர் தான் மேட்ரிக்ஸ்ன்றாங்க. இன் ஜென்ரல் த என்ட்ரிஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் மே பி ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ரியலாக இருக்கலாம், இல்லைனா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸாக இருக்கலாம், அல்லனா ஃபங்க்ஷன்ஸாக இருக்கலாம் ஆஃப் ஒன் வேரியபிள் ஆர் மோர் வேரியபிள்ஸ். த மேட்ரிக்ஸ் ஆர் டினோட்டட் பை கேபிட்டல் லெட்டர்ஸ் ஏ, பி, சி அண்ட் எக்ஸட்ரா. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏ ஈக்குவல் டு இது இப்படி இதை மாதிரி எழுதுனா இதுக்கு பேர் ரோவாக எழுதிக்கிற பாருங்க. 2 - 7x. இது வேறு இந்த என்ட்ரிஸ் ரியல் நம்பர்ஸாக இருக்கலாம், காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கலாம், எந்த நம்பராக ஒன்றா இருக்கலாம், ஃபங்க்ஷன்ஸாக இருக்கலாம், இங்கே வேரியபிள்ஸாக இருக்கலாம், இப்படி ஒன்றா இருக்கலாம். இதை மாதிரி ரோவாகவும் இது மாதிரி எலமெண்ட்ஸ் காலமாகவும் நம்மளால் எழுத முடிகிற மாதிரி இருக்கிறதுக்கு மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். அனதர் எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதான் அனதர் எக்ஸாம்பிள். இதை மாதிரி எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நோட். In a matrix, the horizontal lines of elements are known as the rows, horizontal elements. And the vertical elements are known as the columns. Vertical elements வந்து நான் சொல்லுவோம், காலம்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இங்கே கவனிங்க. The general form of matrix. ஜென்ரலாக மேட்ரிக்ஸ் எந்த ஃபார்மில் எழுதலாம், நோட்டேஷன் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க பாரு. If a matrix A has m rows and n columns, it is written in A equal to Aij. இது சொல்லுவாங்க ப்ராக்கெட் உள்ள போட்டு ஸ்மால் Aij m cross n. m வந்து ரோவை டினோட் பண்ணுது, n வந்து காலத்தை டினோட் பண்ணுது. m cross n where I varies from 1 less than or equal to I less than or equal to m and j varies from 1 less than or equal to j less than or equal to n. Here m and n are positive integers. அதை மாதிரி எழுதுனா அந்த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் இப்படி தான் இருக்கும். A equal to இதனுடைய எக்ஸ்பென்ஷன் தான் இங்கே எழுதிக்கிறேன் பாருங்க. இதனுடைய எக்ஸ்பென்ஷன் இந்த ரவுண்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதனுடைய எக்ஸ்பென்ஷன் தான் இங்கே எழுதிக்கிறேன். A11 A12 அப்படி அப் டு எக்ஸட்ரா A1j எக்ஸட்ரா A1nல முடியும். அதே மாதிரி இப்படி வந்ததுன்னா A11 A21 இது மாதிரி காலத்தில் வரும். அப்போ செகண்ட் ரோ பாருங்கள், A21 A22 A2 செகண்ட் ரோ டினோட் பண்ணாலும் A2ன்னு இருக்குது. அதாவது இந்த எலமெண்ட்டுக்கு என்ன பேர்னா ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு காலம், இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் காலம், அதை டினோட் பண்ணுறது அந்த நம்பர்ஸ். அதேமாதிரி செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம் A21 A22னா செகண்ட் ரோவில் செகண்ட் காலம், இது மாதிரி எழுதலாம். நெக்ஸ்ட்டு அப்படி எக்ஸட்ரா பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா AI1 AI2 எக்ஸட்ரா AIJ லாஸ்ட்டில் AINல முடியும். அப்படி எக்ஸட்ரா வரும்போது AM1 AM2 எக்ஸட்ரா AMJ கடைசியாக AMNல முடியும். இது ஜென்ரல் ஃபார்மில் எழுதலான்னு சொல்கிறாங்க, வேறு எதுவும் கிடையாது. அதுதான் இங்கே பாருங்கள் எழுதிக்கிறேன். அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் கூட கொடுத்துக்கிறேன் பாருங்கள். இதை மாதிரி எழுதுறது தான் இந்த மேட்ரிக்ஸ். ஆல்ரெடி முன்னாடியே கொடுத்தது தான். இந்த ஏன்றது பின்றது மேட்ரிக்ஸ். இது மாதிரி காமனாக இது மாதிரி ஹரிசாண்டலில் எழுதுனா ரோவாகவும், இதெல்லாம் ரோஸ். அப்போ வெர்டிக்கல் எழுதுனா அதெல்லாம் காலம்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னு ஒன்று பின்னு ஒன்று, அதே போல் சின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் எப்படி சொல்கிறாங்க, இந்த ஏ ஹேஸ் 3 rows 3 columns. அதாவது இந்த ஏன்ற மேட்ரிக்ஸ் பார்த்தோன்னா 3 row 3 காலம் இருக்குது. 3 row, ஒரு ரோ ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. அதே 3 காலம் இருக்குது. 1 ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம். அதே மாதிரி பின்றது பார்த்தீங்கன்னா 3 ரோ இருக்குது. எத்தனை காலம் பார்த்தீங்கன்னா 4 காலம் இருக்குது பாருங்கள். 1 2 3 4. அதே மாதிரி சியில் பாருங்கள், சிலையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, 4 ரோ இருக்குது. ஆனால் 3 காலம் தான் இருக்குது. அதான் இங்கே சொல்ல வராங்க என்னென்னா, thus A has 3 rows and 3 columns, B has 3 rows and 4 columns and C has 4 rows and 3 columns சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஆர்டர் ஆர் சைஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஆர்டர்னு சொல்லலாம், இல்லை சைஸ்ன்னு சொல்லலாம். அப்படின்னா ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் கவனிங்க. இஃப் a matrix A has m rows and n columns, then the order or size of the matrix A is defined to be m cross n. Read as m by n. m cross n ன்னு சொல்லலாம், இல்லை m by n கூட நீங்கள் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், 2 0 -1 இது ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ 1 4 5 செகண்ட் ரோ, 9 - 8 6 இது வந்து தேர்ட் ரோ. அப்போ இதில் 3 காலம் இருக்குது, 3 ரோ இருக்குது, 3 காலம். அதே ஒரு ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம். த ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ இஸ், இதனுடைய ஆர்டர் வந்து 3/3. தட்ஸ் ஆல். m cross n எழுதலையே, அதான் அந்த மேட்ரிக்ஸ் சொல்லணும். நெக்ஸ்ட்டு இல்லுஸ்ட்ரேஷன் ஒன்று சொல்கிறாங்க. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, consider the marks scored by a student different subject in the different terminal examination. They are exhibited by the tabular form of the given below. இந்த டேபுலர் ஃபார்மில் கொடுத்துட்டாங்க. இந்த டேபுலர் ஃபார்மில் இருக்குது மார்க்கு. ஃபஸ்ட்டு எக்ஸாமில், செகண்ட் எக்ஸாம், தேர்ட் எக்ஸாம் கொடுத்துட்டாங்க. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் இந்த 5 மார்க் இருக்குது. 3 எக்ஸாம். இந்த மேட்ரிக்ஸ் எப்படி யூஸ் ஆகுதுன்றதை பார்க்குறாங்க பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள்
91 மார்க்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. 91 மார்க் எங்கே எடுத்துக்கிறான்னு நம்ம கரெக்டாக சொல்லலாம் பாருங்களா. மேக்ஸ் எக்ஸாமில் எக்ஸாம் 2ல் செகண்ட் எக்ஸாமில் மேக்ஸில் 91 மார்க் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் பாருங்கள். அதுதான் இதை வந்து இதை பாருங்கள், இந்த ரோவில் அதே மாதிரி இந்த காலத்தில் நீங்கள் ரோவை வந்து எல்லாமே எக்ஸாமினேஷன் எடுத்துன்னு வச்சு காலம் எல்லாமே சப்ஜெக்ட் எடுத்துக்கணும். அதான் இங்கே சொல்ல வராங்க, வேறு எதுவும் கிடையாது. பர்டிகுலராக நீங்கள் எந்த எக்ஸாம் எந்த மார்க்குன்றதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதுதான் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் கொடுத்துறாங்க பாருங்களேன். A equal to 48, 71, 80, 62, 55, 70, 68, 91. இந்த ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம். இது ஃபஸ்ட் எக்ஸாம், செகண்ட் எக்ஸாம், தேர்ட் எக்ஸாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன கொஸ்டினில் கேட்குறாங்கன்னா 84 the tabulation represent above the information form of a matrix. What does the entry in the third row and second column represent? தேர்ட் ரோவில் செகண்ட் காலம் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்றாங்க. தேர்ட் ரோனா இதான் தேர்ட் ரோ, அதுப்போ இங்கே தான் தேர்ட் ரோ. செகண்ட் காலம் என்னது, இதான் இங்கிலீஷ் எக்ஸாமு. தேர்ட் ரோவில் செகண்ட் காலம் வந்து இங்கிலீஷ் எக்ஸாமில் 84 மார்க் எடுத்துகிறாங்க ரெப்ரசென்ட் பண்ணுது. த ஆர்டர் இஸ் 3x5. இதனுடைய ஆர்டர் வந்து 3 ரோ இருக்குது, 5 காலம்ஸ் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 காலம்ஸ் இருக்குது. ஆல்சோ த என்ட்ரி ஆஃப் 84 காலம் டு பி தேர்ட் ரோ அண்ட் தேர்ட் செகண்ட் காலம் இந்த மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்ட் தி மார்க் ஸ்கோர்டு பை தி ஸ்டூடெண்ட் இன் இங்கிலீஷ் எக்ஸாம் 3. அதுதான் இங்கே யூஸ் ஆகுதுன்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட்டு இப்போ சம் பார்க்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. எக்ஸைஸ் 7.1ல் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் M cross N மேட்ரிக்ஸ் A ஈக்குவல் டு AIJ வேர் AIJ இஸ் கிவன் பை. AIJ வந்து கொடுத்துட்டாங்க. AIJோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா AIJ ஈக்குவல் டு I minus 2J ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 2 வித் M ஈக்குவல் டு N ஈக்குவல் 3. Mன்றது ரோ, Nன்றது காலம்ன்றது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அது கொடுத்துட்டாங்க. அப்போ நம்மளை மேட்ரிக்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்கிறாங்க, நம்மளை உருவாக்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலான்னு பாருங்கள். given that AIJ கொடுத்துருக்கிறத எழுதிட்டேன், M என்னன்னு எழுதிட்டேன். சின்ஸ் M cross N மேட்ரிக்ஸ், அப்போ A ஈக்குவல் டு AIJன்னு இருக்குது. த ஜென்ரல் ஃபார்ம் வந்து 2 ரோ 3 காலம் 2 cross 3. ஏன் 2 cross 3ன்னு எழுதுனா எம்மோட வேல்யூ 2, என்னோட வேல்யூ 3. த மேட்ரிக்ஸ் A ஈக்குவல் டு, அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 காலம்னா A11, A12, A13 எழுதிட்டேன் பாருங்கள். இது ஃபஸ்ட்டு காலம். செகண்ட் காலம் A21, A22, A23. அதே மாதிரி 2 ரோ 3 காலம் வரணும். என்னோட வேல்யூ 3ன்னு கொடுத்ததுனால நம்ம 3 காலம் இங்கே எழுதிக்கிறேன். இந்த மேட்ரிக்ஸோட டெஃபினேஷன் ஜென்ரல் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அங்கே தான் எழுதணும். A11, A12, A13, அதே மாதிரி A21, A22, A23. அப்போ இந்த வேல்யூஸ்லாம் எடுத்து போயிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாரு AIJவில் சப்ஸ்டிட் பண்ணணும், வேறு எதுவும் கிடையாது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா A11 பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ 1, Jோட வேல்யூ 1. அதான் இங்கே சொல்ல வராங்க. ஐயோட வேல்யூ 1, Jோட வேல்யூ 1. இப்போ ஐயோட வேல்யூ 1 கொடுங்க, Jோட வேல்யூ 1 கொடுத்தா 1 minus 2 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 2. அப்போ -1 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 2ன்னு வரும், 1/2ன்னு கிடைக்கும். A11. அதே போல் A12 கண்டுபிடிங்க. A12னா என்னது, ஐயோட வேல்யூ 1, Jோட வேல்யூ 2. இங்கே சப்ஸ்டிட் பண்ணாக்கா இந்த ஆன்சர் 9/2ன்னு வரும். அப்புறம் A13 இதே போல் சிமிலர்லி இந்த 6 வேல்யூ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை எடுத்து போய் இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 கொடுத்துக்கோங்க. இல்லை அகைன் சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா அதான் நம்மளுக்கு ரெக்வயர்ட் கன்ஸ்ட்ரக்ட் த மேட்ரிக்ஸ். அந்த வேல்யூஸ் கொடுத்துருக்கு. A21னா ஐயோட வேல்யூ 2, Jோட வேல்யூ 1. அது மாதிரி 6 வேல்யூஸ் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த 6 வேல்யூ எங்கேருந்து வந்ததுன்னா இவங்க கொடுத்துட்டாங்க. எம்மோட வேல்யூ 2, என்னோட வேல்யூ 3 கொடுத்தனால எம்மோட வேல்யூனா ரோவை ரெப்ரசென்ட் பண்ணுது, என்னன்னா காலம் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த மேட்ரிக்ஸை எழுதி அது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சு அதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இதில் எதுவுமே சப்ஸ்டிட் பண்ணுறோம். கொடுத்து கிவன் AIJவில் சப்ஸ்டிட் பண்ணாக்கா அந்த ஆன்சர்ஸ் கிடைக்கும். அதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அகைன் எதுவுமே அங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். A is 1/2, 9/2, 25/2, 0 to 8. அதுலேருந்து காமனாக என்ன பண்ணுறோம், 2 கேன்சல் பண்ணுறதுக்காக 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ ஒரு வேல்யூ இந்த ரோவில் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் அந்தமாரி அந்த வேல்யூ 2ஆல் டிவைட் பண்ணிடணும். அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே என்ன வரும், 1 9 25 வந்துடும். அப்போ இங்கே என்ன ஆகிடும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 0 4 16. இதோட கூட நிறுத்தலாம், இல்லை இப்படி கூட நீங்கள் சிம்ப்ளை பண்ணி எழுதலாம். அதான் இங்கே 1/2 இன்ட்டு 1925 0 4 16 நான் எழுதிக்கிறேன். இதோட நிறுத்தினாலும் சரிதான், இப்படி எழுதினாலும் உங்களுக்கு சரிதான். அப்போ அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்களேன். அதுலேயும் அதே மாதிரி தான் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். AIJ கொடுத்துட்டாங்க. மாடுலஸ் ஆஃப் 3i minus 4jன்னு கொடுத்துட்டு டிவைட் பை 4 வித் எம்மோட வேல்யூ 3, என்னோட வேல்யூ 4. எம்மோட வேல்யூ 3னா 3 ரோ, என்னோட வேல்யூ 4னா 4 காலம். அப்போ எப்படி எழுதணும், இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் அதே சேம் ப்ரொசீஜர் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா, அதே மெத்தட் தான். இப்போ ஜென்ரல் 3/4 மேட்ரிக்ஸ் இஸ், அப்போ 3 காலம் இருக்கணும், 3 ரோ இருக்கணும், 4 காலம். அப்போ A11, A12, A13, A14, A21, A22, A23, A24, A31, A32, A33, A34. புரியுதுங்களா? நான் ஏன் இங்கே அது மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா எம்மோட வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்காங்க, என்னோட வேல்யூ 4. அப்போ 3 காலம் 3 ரோ 4 காலம் இங்கே நான் எடுத்துட்டேன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதே ப்ரொசீஜர் A11க்கு எடுத்து போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். அது மாதிரி A12க்கு சப்ஸ்டிட் பண்ணணும், A13, A14 அதுமாதிரி சப்ஸ்டிட் பண்ணி மாடுலஸ் இருக்குது, நெகட்டிவ் வேல்யூ பாசிட்டிவாக மாறிடும்.
புரியுதுங்களா? மாடுலஸ் இருக்கிறதுனால. அப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வேல்யூ 3 - 4 டிவைட் பை 4னு வரும். ஏன்னா A11 ஐயோட வேல்யூ 1, ஜேவோட வேல்யூ 1. அப்போ 3 - 4 தான் வரும். 3 - 4 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -1. -1 மாடலில் சேர்த்தா ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 1/4. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை வேல்யூ பாருங்கள், 1 2 3 4 4னா 12 வேல்யூஸ் இருக்கும். அந்த 12 வேல்யூஸ் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பேன். அதை எடுத்துகிட்டு போயிட்டு அகைன் இங்கே கண்டுபிடிச்ச வேல்யூலாம் எடுத்துகிட்டு போயிட்டு எதில் சப்ஸ்டிட் பண்ணணும், ஈக்குவேஷன் நம்பர் 1ல் எடுத்துமே அகைன் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு டிவைடில் எல்லாமே 4 இருக்கிறதுனால அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ 4ஆல் உள்ள மல்டிப்ளை எந்த வேல்யூ உள்ள நீ மல்டிப்ளை பண்ணுற மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் டிவைட் பண்ணிட்டேன் பாருங்கள். அப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது இதெல்லாம் கேன்சல் ஆகிடும். 4 கேன்சல் ஆகிட்டு 1 5 9 13 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே 2 வரும், இங்கே 2 வரும். இங்கே வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணி 2 கேன்சல் ஆகி 6ன்னு கிடைக்கும். எழுதிட்டேன் பாருங்கள். இங்கே வந்து 10ன்னு வந்துடும். ஏன்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4 × 5 டிவைட் பை 2 இருக்கிறதுனால 2 கேன்சல் ஆகிட்டுனா 10 கிடைக்கும். இங்கே 4 எல்லாமே கேன்சல் ஆகிட்டு 5 1 3 7 கிடைக்கும் உங்களுக்கு ஆன்சர். ஓகேங்களா? அதே மாதிரி எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் அதே தான். கன்ஸ்ட்ரக்ட் த 2/3 மேட்ரிக்ஸ் வித் ஐ jth எலமெண்ட் இஸ் கிவன் பை கொடுத்துட்டாங்க பாருங்கள். ஏஐஜேயோட வேல்யூ √3/2 மாடுலஸ் ஆஃப் 2i - 3i. ஐயோட வேல்யூ வந்து ஒயிலிருந்து 1 2 வரைக்கும், ஐயோட வேல்யூ வந்து 1லேருந்து 2 வரைக்கும், ஜேவோட வேல்யூ வந்து 1லேருந்து 3 வரைக்கும். அப்போ இங்கே கொடுத்ததுனால 2/3 மேட்ரிக்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. கன்ஸ்ட்ரக்ட் 2 × 3. அப்போ 2 ரோ 3 காலம். இந்த 2 ரோ 3 காலம் இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மேட்ரிக்ஸை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிட்டோம். 1ன்னு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வேல்யூ எதுவுமே கண்டுபிடிச்சிங்கன்னா 2 ரோ பாருங்கள், A11 A12 A13 கிடைக்கும். இங்கே வந்து A21 A22 A23 கிடைக்க போகுது. அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6 வேல்யூஸ். அந்த 6 வேல்யூஸ் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்படியே இந்த இடத்துல எதுவுமே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது. இங்கே ஃபஸ்ட் வேல்யூ பாருங்கள், A√3/2 உங்கள் சம்மிலே இருக்குது. ஐயோட வேல்யூ வந்து 1, ஜேவோட வேல்யூ 1. அப்போ 2 - 3 வரும். இப்போ மாடுலஸ் வேல்யூ எடுத்தோன்னா இது ப்ளஸ்ஸாக மாறிடும் இந்த இடம். அப்போ √3/2 நம்மளுக்கு கிடைக்கும். அதே போல் √3/2 அடுத்த வேல்யூலாம் இங்கே இது ஒரு 3 வேல்யூ, அடுத்த 3 வேல்யூ, இது எல்லாத்தையும் எதுவுமே இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். திஸ் தி ரெக்வயர்ட் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 7.1 பாருங்கள். சப்போஸ் தட் a matrix has 12 elements. What are the possible order it can have? What is have 7 elements? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சப்போஸ் தட் a matrix has 12 elements. ஒரு மேட்ரிக்ஸில் 12 எலமெண்ட்ஸ் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் 6 எலமெண்ட்ஸஸ் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அதுமாதிரி 12 எலமெண்ட் இருக்கணுமா. வாட் ஆர் த பாசிபிள் ஆர்டர்ஸ் இட் கேன் ஹேவ்? எத்தனை பாசிபிள் ஆர்டர்ஸ் உன்னால் ஃபார்ம் பண்ண முடியும்? வாட் இஸ் இஃப் தி 7 எலமெண்ட்ஸ்? இப்போ 7 எலமெண்ட்ஸ் இருந்தால் எத்தனை பாசிபிலிட்டிஸ் உன்னால் ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. சொல்யூஷன் given the matrix have 12 elements. The number of elements product number of rows and number of columns. அதான் number of elements. number of ரோவையும் number of columnsையும் ப்ராடக்ட் பண்ணால் அதான் number of elements. அப்போ thus the possible order of the matrix 1 × 12 எழுதலாம். ஒரு ரோ 12 காலம் எழுதலாம். 12 ரோ ஒரு காலம்னு எழுதலாம். 2 × 6ன்னு எழுதலாம். 6 × 2ன்னு எழுதலாம். 3 × 4ன்னு எழுதலாம். அதுக்கப்புறம் 4 × 3ன்னு எழுதலாம். இத்தனை பாசிபிலிட்டிஸ் உன்னால் மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ண முடியும். 12 எலமெண்ட்ஸ் வர மாதிரி இத்தனை ரோ அண்ட் காலத்தை சேஞ்ச் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். அதை கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் சின்ஸ் 7 இஸ் ப்ரைம் நம்பர். அப்போ 7 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, 7 வந்து ப்ரைம் நம்பராக இருக்கிறதுனால த ஒன்லி பாசிபிள் ஆர்டர் த மேட்ரிக்ஸ் 1 × 7 இல்லைனா 7 × 1 அதாக இருக்கும். மீதி வந்து 12ன்றது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது, அது காம்போசிட் நம்பர். அதனால தான் அதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா வந்தது, இதுக்கு வரல. ஓகேங்களா? இந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மேட்ரிக்ஸு ப்ராப்ளம் நான் உனக்கு ஃபஸ்ட்டு சம்முக்கு சொல்லி கொடுத்துட்டேன். மீதிலாம் நீங்கள் பிடிஎஃப் கூட அனுப்பிடுவேன். அதை நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். மேட்ரிக்ஸ்ன்றது ரொம்ப ஈஸியான யூனிட்டு, நீங்கள் அதை கற்றுக்கணும். அப்போ தான் அதில் மார்க்கு எடுக்க முடியும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட். மீதி ப்ராப்ளம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.